ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழோட அம்மா பார்த்தீங்கன்னா அம்மு வந்து அவங்களோட அண்ணனை பார்க்குறதுக்காக வராங்க. வந்து அங்கே அழுகுறாங்க அவங்கள பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்ததுக்கப்புறம் அந்த அந்த சென்டிமெண்ட் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல அவரோட கண்ணில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கலங்கி நிற்குது. அந்த டைமில் வந்து நம்ம அம்மு ரொம்பவே எமோஷ்னலாகி அழுகுறாங்க. நீ மட்டும் நல்லபடியாக எந்திரிச்சு வந்துட்டீன்னா அம்மா என்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பம் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க எமோஷ்னலாக இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே பார்த்திங்கன்னா நம்ம மீனாவும் அந்த ரூமுக்கு வராங்க. இதை பார்த்தா நம்ம முத்தம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மோ அந்த மாதிரி வந்து மீனா வராங்கன்னு நினைக்கிறேன், நீ எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ அப்படின்னும் போது அந்த இடத்துல ரொம்பவே பதட்டமாக ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம மீனா மட்டுமே அந்த விஷயத்தை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜனாமா கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நிலைமைக்கு காரணமே வந்து அம்முன்றதுனால எல்லாருமே வந்து அம்மு வந்து வெறுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதனால் இப்போதைக்கு நீ வந்து அவங்க கண்ணில் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க போயிட்டு அந்த கபோர்டில் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் முத்தம்மாவை கிட்ட கேட்குறாங்க, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படிலாம் வந்து ஒரு புள்ள மாதிரி இவரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே எமோஷ்னலாக வந்து மீனா பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுட்ருக்காங்க. ஏன்னா தமிழ் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது முத்தமாக, எனக்கு தமிழ் வந்து இப்போ வந்து நல்லபடியாக இவரை குணமாக்கிடுவாருன்ட்டு ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இவரை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படும் போது அந்த இடத்துக்கு நம்ம இசை வராங்க. இசை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரகாஷை போய் தொடும் போது மாமான்னு தொடும் போது அந்த ரத்த சம்பந்தம் வந்து நம்மளை தொடும்போது ஒரு தொடுதல் வந்து அந்த உணர்வு அந்த இதுவாகும் பார்த்தீங்களா, அந்த உணர்வு வந்து அவருக்கு ஏற்படுது. அப்போ இசை மட்டும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மாமா எந்திரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கதையை மட்டும் இப்படி கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தமிழை வச்சு தான் அந்த கதையை நம்ம கொண்டு போவாங்க. நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் வந்து நம்ம தமிழ் மேலே ரொம்பவே வெறுப்பாக இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷுக்கு பழைய டாக்டரை வந்து மாற்றிட்டு அவங்க ஃப்ரெண்டான கீர்த்தியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த கணேஷ் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே, இவன் மட்டும் எந்திரிச்சிட்டான்னா இந்த குடும்பம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க, அப்போ நம்மளோட திட்டம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கணேஷ் வந்து பதறிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கணேஷ் வந்து என்ன தப்பெல்லாம் பண்ணாரோ அது பிரகாஷுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பிரகாஷோட நிலைமைக்கு காரணம் இந்த கணேஷ் தான். அதனால அவர் எந்திரிச்சு எல்லா உண்மையும் சொல்லிட போறாருன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் வந்து பிரகாஷை எந்திரிக்க விடாத அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் வந்து நம்ம தமிழ் வந்து முறியடிச்சு அதை வந்து அவங்க மாமாவை எழுப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கு வந்து நம்ம கணேஷ் வந்து விடமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கணேஷ் இப்போவே வந்து தமிழ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டம் திட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம வெண்பா வந்து கேட்குறாங்க, என்னப்பா ஒரே டென்ஷனாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா இந்த மாதிரி இந்த தமிழால் தான் உங்கள் அத்தை வந்து எல்லாமே வந்து இந்த பக்கம் மாறிட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக மீனா வந்து மாறிட்டுருக்கா, மீனா மட்டும் மாறினானா நம்மளோட திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த பிரகாஷ் எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ வெண்பா கேட்குறாங்க, எதுக்குப்பா நல்லபடியாக மாமா நல்லா ஆனால் நம்மளுக்கு நல்லது தானே, ஏன் எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, ஒரு நாள் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்பா சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தமிழோட கதையை முடிக்கிறதுக்கு. அந்த கதையை முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த சம்யுக்தா மேலே போட்டுடலாம். ஏன்னா வந்து ஆஃபீஸில் இன்றைக்கி தமிழ் ரொம்ப நேரம் இருக்கா, அதனால் வந்து நான் ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னம்மா சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாப்பா அவளோட கதையை முடித்தாதான் நம்மளோட திட்டத்துக்கு எல்லாமே வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த சொத்தம் நம்மக்கிட்டேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து ஒரு பிளானை போட்டு ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவங்களோட ஐடி கார்டையும் அங்கே கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களும் அதை திறந்து போயிட்டு நம்ம தமிழுக்கு வந்து ஆபத்து வரா மாதிரி அங்கே போயிட்டு நிற்கிறாங்க. பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு பொருட்களில் வந்து தாக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. நம்ம தமிழ் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடியாராங்க. இந்த பக்கம் நம்ம இசை என்ன பண்ணுறாங்கன்னா தமிழை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தமிழை தேடிட்டு இசை வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சிபி வந்து என்ன இசை யாரை தேடுற அப்படின்னு, புஷ்பா நான் தமிழை பார்க்கணும், தமிழ் அக்கா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ தமிழை பார்க்கணுன்னா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், தமிழ்
ஆஃபீஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பா வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ் வந்து பயந்துக்கிட்டு வெளியில் ஓடியாரும் போது இதை பார்த்த சிபி என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டம், எதுக்காக நீ இப்போ வெளியில் ஓடியாந்த அப்படின்னும் போது என்னை இந்த மாதிரி வந்து ஆட்கள் வந்து தாக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சிபி கேட்கும்போது எனக்கு யாருன்னு தெரியல, இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துட்டாங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி வர முடியும், உள்ளே வந்து பர்மிஷன் இல்லாமல் கார்டு இல்லாமல் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிக்கு ஒரு யோசனை தோணுது. இது அப்போ யாரோட முயற்சி தான், இது யாரோ தான் உன்னை வந்து இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அடியாட்கள்லாம் நம்ம தமிழை தாக்கும் போது எல்லாரையும் வந்து நம்ம சும்மா மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம சிபி வந்து அடித்து எல்லாரையும் தூக்கி போட்டுறாங்க. அப்போ ஒரு ஆள் மட்டும் நம்ம தமிழை தாக்கிறதுனால ரொம்பவே கடுமையாக வந்து நம்ம சிபி அவங்கள அடிக்கிறாங்க. தமிழியா நீ அடிச்ச அப்படி சொல்லி சொல்லி அடிக்கும் போது இதை பார்த்த தமிழ் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. என்னை பிடிக்கல சொல்லிட்டு இப்போ வந்து எனக்காக இந்த அளவுக்கு வந்து முயற்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம். உடனே வந்து நம்ம சிபி ஒரு மாதிரி நான் உனக்காகலாம் அடிக்கலை, ஏதோ மனிதாபிமானத்தில் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. உடனே நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோன்னோ நம்ம சிபியோட தங்கச்சி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ் இதுக்காக தான் வந்து இது பண்ணாலா, நான் அவளை திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசில் நடந்த சம்பவத்தை நினச்சி ரொம்பவே நடுக்கத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவோட அண்ணன் சேது வந்து வெண்பாவை வந்து அடியாட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை தெரியாமல் நீங்களாம் எதுக்குடா வேலை செய்கிறீங்க, சொன்ன வேலையை உங்களுக்கு கரெக்டாக முடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெண்பா கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சேது வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஐடி கார்டை கொடுத்து தமிழை வந்து தாக்கின இடத்துல தான் அந்த ஐடி கார்டு இருந்தது, இதெல்லாம் உன்னோட வேலையா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இதை நல்லவ மாதிரி நடித்து உள்ளே வந்திருக்க, என்ன திட்டத்தோடு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் நம்ம வெண்பாவை மிரட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வெண்பா எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கணேஷும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க, எதுக்குடா என் பொண்ணை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவை வந்து நம்ம கணேசன் திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிபி வந்து நம்ம தமிழை ஏற்றுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். சிபியோட அப்பா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுனால சிபியால் தாங்க முடியல. ஆனால் கண்டிப்பாக சிபியோட அப்பாவை தமிழ் வந்து மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக அவரை எந்திரிச்சு நடக்க வச்சுருவாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ் வந்து சிபியோட மனசில் இடம் பிடிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷை கவனிக்கிறதுக்கு நம்ம தமிழுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு கணேசன் மேலே. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் எல்லா உண்மையும் வந்து டாக்டர் சொல்லும் போது அப்போ மாமாவை இந்த மாதிரி எந்திரிக்க விடாமல் பண்ணுறது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்ம கூடவே இருந்து மாமாவை என்ன டைம் வந்து பார்த்துக்க முடியாது. அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழ் வந்து ஒன்று வீட்டில் கேமரா வைப்பாங்க, இல்லைன்னா வேற யாரையாவது பார்த்துக்க சொல்லி வந்து ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.